லைட்டிங்ல ரிவீல் பண்ணலான்னு பார்த்தா சம்பவம் நம்ம போன வீடியோல கோழி மார்க்கெட்ல இருந்து 2 விஷயம் வாங்கிட்டு வர போறோம்னு சொல்லியிருந்தோம். அதுல ஒன்று தான் இது ரொம்ப காஸ்ட்லியான விஷயம். ஏன்னா தங்க மீன்ல தங்கம் தானே ரொம்ப காஸ்ட்லி. நம்ம இதுல ஒண்ணுக்கு தங்கம்னும் இன்னொன்னுக்கு ராசுன்னு பேர் வைக்க போறோம். மொத்தமா இவங்க ஜோடி பேரு தங்க ராசு. இவங்கள டைரக்டாலாம் தொட்டிக்குள்ள ஊத்தக்கூடாது. அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரொசீஜர் இருக்கு. தண்ணி எப்பயுமே 2 நாளைக்கு முன்னாடி பிடிச்சி வச்சுட்டு அதை யூஸ் பண்ண நல்லது. அதே மாதிரி தண்ணியில கொஞ்சோண்டு கல் உப்பு போறது நல்லது. அப்புறம் பாராசைட் ஃபார்ம் ஆகாம இருக்கிறதுக்கு ப்ளூ மெடிசன் கொஞ்சம் போட்டுக்கலாம். சும்மா 2 சொட்டு போட்டா போதும். கொஞ்சம் மெடிசன் ஜாஸ்தியா போட்டா தொட்டியே ப்ளூ கலர்ல எல்லாம் பண்ணிட்டோமேனு நம்ம தங்கராசு பேரை அப்படியே ஊத்திர முடியாது. தண்ணி டெம்பரேச்சருக்கு அவங்க பாடி செட் ஆகணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு கவரோட உள்ள வச்சிடலாம். அவங்க தொட்டியை சுத்தி பார்த்துட்டு இருக்க கேப்ல ஏர் பம்ப் செட் பண்ணிடலாம். ஏன்னா கோல்டு ஃபிஷ்க்கு கண்டிப்பா உள்ள ஏர் தேவை. இதை கனெக்ட் பண்ணி விட்டோம்னா உள்ள ஆக்சிஜன் சப்ளை கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கும். ஏர் பம்ப் வழியா ஆக்சிஜன் தொட்டிக்குள்ள போறதுக்கு டியூப் போடணும். டியூபோட ஒரு எண்டை ஏர் பம்ப்ல கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு எண்டை ஸ்பாஞ்ச் ஃபில்டர்ல கனெக்ட் பண்ணிடலாம். இந்த ஸ்பாஞ்ச் தண்ணிக்குள்ள ஆக்சிஜன் சப்ளை பண்றது மட்டும் இல்லாம தண்ணியில இருக்க டஸ்ட்டையும் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். தண்ணியில டஸ்ட் உள்ள போகாம இருக்கிறதுக்கு மூடியும் போட்டு மூடி கிட்டத்தட்ட ஒரு டேங்க் செட் பண்றதுக்கான 90% வேலையை பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம தங்கராசு பேரை தொட்டிக்குள்ள இன்ட்ரோடியூஸ் பண்ணிடலாம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 அடி தொட்டியில ஃப்ளோரான் வச்சு வளர்த்துட்டு இருந்தேன். இப்போ அந்த தொட்டி என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல அவர் அதை யூஸ் பண்றது இல்ல. அதனால அதை வாங்கிட்டு வந்து வாரம் வாரம் வகை வகையா புது புது மீனா வாங்கி வளர்க்கலாம்னு ஒரு ஆசை இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம கோழி மார்க்கெட்ல வாங்கின 2வது விஷயம் என்னன்றதை அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை த வே இன்னைக்கு டே 1 ஆஃப் தங்க மீன் வளர்க்க போறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா பை பை.